வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பழைய துறைமுக முகத்துவாரத்தில் நிறுத்தி வைத்திருந்த சுற்றுலா படகை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் இணையதளம் மூலம் பங்கு சந்தை மோசடி, சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி டிரைவரை வழிமறித்து பணம் பறித்த மர்ம கும்பல். சிசிடிவி காட்சியை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள் மற்றும் விளம்பர பேனர்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய துறைமுக முகத்துவாரத்தில் நிறுத்தி வைத்திருந்த சுற்றுலா படகை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பழைய துறைமுக பகுதியில் சில சுற்றுலா படகுகளை இயக்கி வருகின்றனர். இங்கு வம்பா கீரப்பாளையத்தை சேர்ந்த நிலவழகன் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான சுற்றுலா படகு இயக்கி வந்தார். நேற்று முன்தினம் இரவு முகத்துவாரத்தில் தனது படகை நிறுத்தியிருந்தார். நள்ளிரவில் மர்ம நபர்கள் சுற்றுலா படகை தீயிட்டு எரித்தனர். நிலவழகன் அளித்த புகாரின் பேரில் உதயசாலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அனிபால் கன்னடி எம்எல்ஏ ஆகியோர் சேதமான படகை பார்வையிட்டு படகு உரிமையாளர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் அரசு மூலம் நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர். படகு தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் அறிந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சம்பவ இடத்திற்கு சென்று எரிக்கப்பட்ட படகை பார்வையிட்டு படகு உரிமையாளர்களுக்கு ஆறுதல் கூறினார். புதுச்சேரி வில்லியனூரில் இணையதளத்தின் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய கோரி ரூபாய் 22.55 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்து வந்தார். அவரிடம் முகநூல் மூலம் பழக்கமான மர்ம நபர் தாங்கள் பங்கு சந்தை முதலீடு தொடர்பாக வாட்ஸ்அப் குழு வைத்திருப்பதாகவும் அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் கூறினார். இதை நம்பிய தொழிலதிபர் ரூபாய் 22.55 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். இதற்கு அதிக லாபம் கிடைப்பது போல் இணையதளத்தில் தெரிய வந்துள்ளது. லாப பணத்தை அவர் எடுக்க முயற்சித்த பொழுது எடுக்க முடியவில்லை. அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தொழிலதிபர் இதுகுறித்து புதுச்சேரி இணையதள குற்றப்பிரிவு புகார் அளித்தார். இது தொடர்பாக இணையதள குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்திவாசன் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி பகுதியில் கடந்த 2 மாதங்களில் இணையதள பங்குச் சந்தையில் 5 நபர்களை ஏமாற்றி 3.45 கோடி மோசடி நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி டிரைவரை வழிபறித்து பணம் பறித்த மர்ம கும்பல் சிசிடிவி காட்சியை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கோட்டைமேடு பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமரன். இவர் உதயம்பேட் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் லாரியில் லோடு ஏற்றிவிட்டு சென்னை நோக்கி புறப்பட்டார். அப்பொழுது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் 3 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் லாரியை துரத்தி கொண்டு வந்தனர். பின்னர் கொக்குபார் சந்திப்பு அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகே செந்தில்குமரன் லாரியை நிறுத்தியுள்ளார். உடனே பைக்கில் வந்த 3 நபர்களும் பணம் தருமாறு மிரட்டியுள்ளனர். உடனே பயந்து போன செந்தில்குமரன் கையில் வைத்திருந்த ரூபாய் 3,500 மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து வெளியே கூறினார். கொலை செய்து விடுவேன் என மிரட்டிவிட்டு சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து செந்தில்குமரன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து லாரி டிரைவரிடம் கத்தி முனையில் பணம் பறித்த 3 நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வில்லியனூர் மாட வீதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள் மற்றும் விளம்பர பேனர்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் 4 மாட வீதிகளில் உள்ள சில கடைகளில் பெயர் பலகைகள் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். மேலும் கிழக்கு மாட வீதிகளில் மாலை நேரங்களில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் தினந்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி
வருகின்றனர். இதுகுறித்து வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் நேற்று காலை சப் கலெக்டர் சோமசேகர் ராவ் அப்பாராவ் தலைமையில் தாசில்தார் மணிகண்டன் அதிகாரிகள் குழுவாக மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்றனர். அப்பொழுது கடை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள் விளம்பர பலகைகளை எடுக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாப்புகளை ஜேசிபி மூலம் இடித்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் தமிழ்ச்சங்கம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை மற்றும் இருசக்கர வாகனம் திருடு போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. காவல்துறையும் அதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் புதுவை தமிழ்ச்சங்கம் அருகே பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி வந்த நபர்களை மடக்கி போதைப் பொருள் வைத்திருக்கிறார்களா என சோதனை செய்தனர். மேலும் உரிய ஆவணம் இன்றி வந்த வாகன ஓட்டிகளை எச்சரித்து அனுப்பினார்கள். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை பகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. அதன்படி 13ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை முத்தியால்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நெல்லித்தோப்பு மணிமேகலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அபிஷேகப்பாக்கம் சேத்திலார் அரசு மேல்நிலைப்பள்ளி, காலாப்பட்டு MOH அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் 14ஆம் தேதி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரியங்குப்பம் தூய இதய மரியன்னையின் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. மேலும் 15ஆம் தேதி புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் 16ஆம் தேதி உப்பளம் தூய இருதய மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தீர சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி, தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மற்றும் 17ஆம் தேதி ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி, 19ஆம் தேதி ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடக்கும் சிறப்பு முகாம்களில் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் கூட்டமாக உள்ள பேருந்தில் பயணித்து பயணிகளிடம் நூதன முறையை கையாண்டு குடும்பத்துடன் திருட்டில் ஈடுபட்ட 3 போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம், புதுச்சேரி, பண்ருட்டி, மரக்காணம், திருவண்ணாமலை பகுதியில் கூட்டமாக உள்ள பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டு பேருந்து பயணிகளிடம் இருக்கும் பேக்குகளை வாங்கி வைத்துக் கொள்வது போன்று நடித்து அதில் இருக்கும் பணம், பொருட்களை தொடர்ந்து திருடி வந்த திருவண்ணாமலையை சேர்ந்த மகேஸ்வரி, அனிதா, ராதிகா ஆகிய 3 நபர்களை விழுப்புரம் டவுன் போலீசார் கைது செய்து 2000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். தொடர் திருட்டில் ஈடுபட்ட 3 ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதும் திருடுவதையே தொழிலாக கொண்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. புதுச்சேரியில் கம்பன் விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் JVS நிறுவன அறக்கட்டளை சார்பில் JVS குடும்பத்தினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா நேற்று கம்பன் கலையரங்கத்தில் துவங்கியது. இதனை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் 2ஆம் நாளான இன்று முத்துக்கருப்பன் பார்வதி அறக்கட்டளை சார்பில் கம்பன் இசையமுது டாக்டர் கி. சிவதாசன் பங்கேற்று இளையோர் அரங்கம் நிகழ்ச்சியில் பழனி அடைக்கலம் சுகுமாரன், அறக்கட்டளை நிறுவனர்கள் வீரபாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள். இதில் காவியத்தில் நான் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் கவி நிலவன், தங்கமுத்து, ரோஷினி பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து காலை 10:15 மணிக்கு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் JVS நிறுவன அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் JVS குடும்பத்தினர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இப்பொழுது சில பேர் திட்டமிட்டு செய்திகள் அனுப்புவதாகவும் கேள்விப்படுகிறார். நீங்கள் கேட்பது சந்தர்ப்பமோ என்று ஒரு ஐயம் தோன்றுகிறது.
இருந்தாலும் நீங்கள் உங்களிடம் வந்து சேர்ந்த அந்த செய்தி தவறு என்னை பொறுத்தளவிலே இந்த எங்கேயாவது வழக்காடுறவங்களை கேட்டு நீதிபதி தீர்மானிப்பாங்களா? எனக்கு இந்த நீதிபதி வேணும்னு நான் கேட்டுருக்கேன். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்தும் 108 தேங்காய் உடைத்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் எடப்பாடியார் நீடூழி வாழ வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதனையடுத்து 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு செய்த அதிமுகவினர் கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இதில் அதிமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என பல திரளாக கலந்து கொண்டனர். சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயின் 31ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் 31ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை ஊரணி பொங்கல், ஸ்ரீ ஐயனாரப்பன் வீதி உலாவும், வியாழக்கிழமை அன்று பால்குட நிகழ்ச்சியும், நேற்று வெள்ளிக்கிழமை அன்று முக்கிய நிகழ்வாக பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பம் சாதம் படைத்து பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. முருங்கப்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான நோட்டு, ஸ்கூல் புக் மற்றும் அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களையும் மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் மாணவர்கள் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமி ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரி சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால்குட அபிஷேகம், புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல், தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு, அகவல் பாராயணம், திருவாசக திருமுறை ஓதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் புவனா வாசுதேவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் உள்ள பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். +2 பொதுத் தேர்வில் ஜோலி லோகித் குமார் மாணவன் 457 மதிப்பெண்களும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பவித்ரன் எனும் மாணவன் 379 மதிப்பெண்ணும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் புவனா வாசுதேவன் சால்வை அணிவித்து இனிப்பு ஊட்டி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். துப்புராய்பேட்டை தேவி கருமாரியம்மன் ஆலய சடல் திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். புதுச்சேரி துப்புராய்பேட்டை தேவி கருமாரியம்மன் கோவிலில் 43வது ஆண்டு சடல் திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இவ்விழாவில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாரதனை நடைபெற்றது. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான சடல் உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதேபோல் பக்தர்கள் சிலர் முதுகில் அலகு குத்தி கார், ஜீப், வேன், மினி லாரி ஆகியவற்றை இழுத்து சென்றது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இரவு 8 மணிக்கு அம்மன் வீதி உலா நடைபெற்றது.
புதுச்சேரி பழைய துறைமுக முகத்துவாரத்தில் நிறுத்தி வைத்திருந்த சுற்றுலா படகை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் இணையதளம் மூலம் பங்கு சந்தை மோசடி, சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி டிரைவரை வழிமறித்து பணம் பறித்த மர்ம கும்பல். சிசிடிவி காட்சியை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள் மற்றும் விளம்பர பேனர்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.